அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, நம் படைப்பின் கடவுளான பிரம்மதேவரின் மனைவியாகவும், கல்வியின் அதிபதியாகவும், அறிவின் கடவுளாகவும் விளங்கும் சரஸ்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த 4 ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு முக்கியமான விஷயம், நம் எல்லோருக்குமே சரஸ்வதி தேவியை கல்வியின் தெய்வம் அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நாம் பொதுவாக ஆயக்கலைகள் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆயக்கலைகள் 64 ஆயக்கலைகள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த ஆயக்கலைகள் 64க்கும் தலைவியாகவும் அதிபதியாகவும் விளங்குபவர்கள் தான் இந்த சரஸ்வதி தேவி. அதனாலதான் சரஸ்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்களுக்கும் அனைத்து விதமான கலைகளும் மிகச் சிறந்தவர்களாக விளங்கும் திறன் கிடைக்கும். சரஸ்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் என்பது கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க 4 ராசிகளில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே பிறவியிலேயே அந்த சரஸ்வதி தேவியின் அம்சங்கள் அனைத்துமே குடிகொண்டிருக்கும். அதனால அந்த சரஸ்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த அந்த 4 ராசிக்காரர்களும் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. உங்களுக்கு சரஸ்வதி தேவியை பிடிக்கும்னா ஓம் சரஸ்வதி தேவி போற்றி என்று கமெண்ட்ல பதிவிடுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, சரஸ்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சரஸ்வதி தேவியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சரஸ்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில கலைமகள், இயல்மகள், சொல்மகள் அப்படின்னு சொல்லி பல பெயர்களால் அழைக்கப்படும் சரஸ்வதி தேவியின் கையில் இருக்கக்கூடிய வீணையின் பெயர் கச்சபி. அந்த வீணையை சிவபெருமான் தான் சரஸ்வதிக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்காரு. கலைமகளின் திருக்கையில் இருக்கக்கூடிய மணிமாலையின் பெயர் அடைச்ச மாலைதான். ஒளிவடி ஆனவன் என்பதை உணர்த்துவதற்காக இந்த மாலையை கையில் ஏந்திருக்காங்க. தண்ணீரிலிருந்து பாலை மட்டும் பிரிச்சு பெறுகிற அன்னப்பறவை போல கல்வியாளர்களும் தீயதை நீக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அன்னப்பறவையை தன் வாகனமா கொண்டிருக்காங்க சரஸ்வதி தேவியின். சரஸ்வதி தேவியின் சரஸ் அப்படின்னா பொய்கை அப்படின்னு பொருள். அதாவது மனமாகிய பொய்கையில் குடியிருப்பவள் என்று பொருள். பிரபஞ்ச தொடக்கத்தில் பிரம்மாவின் படைப்பில் அனைத்து உயிர்களும் பேசும் திறன் இல்லாமல் இருக்க பிரம்மா சரஸ்வதியை வேண்ட சரஸ்வதி தேவி அனைவருக்கும் பேசும் திறன் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஏராளமான சிறப்பு அம்சங்களை கொண்ட சரஸ்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்த முதல் ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர். இந்த தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் சரஸ்வதி தேவியின் அம்சங்கள் அனைத்துமே பிறவியிலிருந்தே இருக்குமாம். இது எதனாலனா இந்து புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தின்படி பிரபஞ்சம் இன்னும் உருவாகாத காலத்துல படைப்பின் கடவுளான பிரம்மா ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த சமயம் அவருடைய ஞானத்தில் உயிர்கள் நிறைந்த ஒரு பிரபஞ்சத்தின் தோற்றத்தை கண்டார். ஆனால் படைப்பு மட்டும் போதாது, அறிவும் ஞானமும் உயிர்களுக்கு அவசியம் என்று உணர்ந்தார். இந்த சிந்தனைகளுடைய ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பிரம்மாவின் மனதிலிருந்து ஒரு தூய்மையான வெண்ணொளி வெளிப்பட்டு ஒரு உருவம் கொண்டது. அதுவே சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சரஸ்வதி தேவி அவதரித்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் அப்படின்னும் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அதனாலதான் இந்த தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் சரஸ்வதி தேவி அம்சங்கள் மட்டுமின்றி கலைமகளின் அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமா இருக்கும். அதனால் இவர்களுக்கு கல்வி, கேள்வி, ஞானம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். மேலும் பலதரப்பட்ட கலைத்துறைகளிலும் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதனால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்க உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வந்தால் சரஸ்வதி தேவியின் அன்பிற்கும் உரியவராக மாறுவீர்கள். அடுத்து 2வது ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த நபர்கள் இயற்கையாகவே கல்வியின் மீது அதிகமான நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் கலைவாணியின் அம்சங்கள் இவர்களிடம் குடிகொண்டிருப்பதே காரணம். மேலும் இவர்களுக்கு பிரம்மதேவரின் பார்வையும் இருப்பதால் மிகவும் நுட்பமான சிந்தனை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து 3வது ராசி மேசராசிக்காரர்கள். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே ஆயக்கலைகள் கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கு. மேலும் இவர்களிடம் சரஸ்வதி தேவியின் அம்சங்கள் குடிகொண்டிருப்பதால்
கல்வியிலும் தெளிவான சிந்தனையிலும் சிறந்து விளங்குவார்கள். அடுத்து 4வது ராசி மிதுன ராசிக்காரர்கள். இயல்பாகவே மிதுன ராசியில் பிறக்கும் நபர்கள் அறிவு, வேட்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனோடு இவர்களுக்கு கலைமகளின் அருளும் இருப்பதால் இவர்களுக்கு தெய்வீக ஞானம் வாய்க்கப் பெருகும். அதனாலேயே இவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். எனவே நண்பர்களே, இப்ப நாம பார்த்த இந்த 4 ராசிக்காரர்களும் பிறவியிலேயே இயற்கையாகவே சரஸ்வதி தேவியின் அம்சங்கள் குடிகொண்டிருக்கும். அதே மாதிரி மற்ற ராசிக்காரர்களுக்கும் சரஸ்வதி தேவியின் அம்சங்கள் கிடைக்குங்க. கற்க வசதி இல்லாதவங்களுக்கு கற்பிதற்கு உதவி செய்து வந்தால் கலைமகளின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த பதிவானது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.